வாங்க டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா என்னோடய ஸ்டைலில் ஒரு குட்டி குட்டி டிப்ஸோடு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே ஒரு 10 பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாறினோடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே 1/2 கிலோ கத்திரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் கலர் மாறுற வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50% குக்கான கத்திரிக்காயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கத்திரிக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வரும். இப்போ தண்ணியெல்லாம் வெத்தினோடனே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு, கலரும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, எண்ணெயும் லைட்டாக செப்பரேட் ஆகிருக்கு. எண்ணெய் ரொம்ப சேர்க்காதீங்க சமைக்கும் போது. எண்ணெய் ரொம்ப சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கம்மியாக தெரியும். இப்போது ஒரு கையளவு கருவேப்பிலையை போட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பவுலில் மாற்றிங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த கத்திரிக்காய் பொரியல் தோசை, சப்பாத்தி, பிளைன் ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.